சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. மருத்துவமனையில் கவலைக்கிடம், பதறி அடித்து ஓடிய ஸ்டாலின். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நிலை பின்னடைவு ஏற்பட்டுள்ளதா தகவல்கள் வெளியான நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு முதல்வர் ஸ்டாலின் விரைந்திருக்கார். நல்லக்கண்ணு வயது மூப்பின் காரணமாக வீட்டில் ஓய்வு எடுத்து வந்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி திடீரென வீட்டில் தவறி விழுந்ததில் காயமடைந்தார். இதையடுத்து அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் வீடு திரும்பினார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி மீண்டும் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் பின்னர் சிகிச்சை முடிந்து கடந்த மாதம் 8ஆம் தேதி குணமடைந்து வீடு திரும்பினார். தொடர்ந்து வீட்டில் ஓய்வு எடுத்து வந்த நல்லக்கண்ணுவுக்கு கடந்த 1ஆம் தேதி மூச்சு திணறல் ஏற்படுத்த அடுத்து அவர் உடனடியாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அங்கு அவருக்கு கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று முதல் அவரது உடல்நிலை பெரும் பின்னடைவு சந்தித்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. வயது மூப்பு காரணமாக கடந்த 7 மாதங்களாகவே அவ்வப்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நல்லக்கண்ணு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று பிறகு வீட்டுக்கு அனுப்பப்பட்டு ஓய்வு எடுத்து வந்தார். இந்த நிலையில் அவரது உடல் நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதால ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வீரபாண்டியன், முத்தரசன் உள்ளிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. அதேபோல முதல்வர் ஸ்டாலினும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறார். இதனால் மருத்துவமனையில் பரபரப்பு எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல மக்களுக்காக நிறைய விஷயங்களை செய்தவர்தான் நல்லக்கண்ணு. அவருக்கு இதுபோல ஏற்பட்டதை நினைத்து நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் என ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தொடர்ந்து ஸ்டாலின் அவரை சந்தித்து அவரிடம் சில முக்கியமான விஷயங்களை குறித்து கலந்து ஆலோசித்ததாகவும், ஆனால் அவரால் சரியாக பேச முடியவில்லை. அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. தொடர்ந்து பலத்த படுக்கையாகவே இருக்கிறார். அவர் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் ஆலோசனை நடத்தியதாகவும் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உயர் ரக சிகிச்சைகளை அளிக்கவும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நல்லக்கண்ணு குணமடைந்து வர வேண்டும் என கடவுளை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். பிறகு அவரது குடும்பத்தாருக்கும் ஆறுதல் கூறிவிட்டு வந்தார் மு.க.ஸ்டாலின். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படும் நாட்கள் வரை ஸ்டாலின் தினமும் மருத்துவமனைக்கு வந்து செல்வதாகவும் அவர் கூறியுள்ளாராம்.